Welcome to my channel. This video sponsored by SBO Digital Marketing. வீட்டில் இருந்து வேலை செய்து பணம் சம்பாதிக்க ஒரு அருமையான வழி. நம்பகமான கம்பெனி. ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், Facebook பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஆஹா லவ்லி பேர்ட்ஸ். இன்னைக்கு நம்ம தெரிஞ்சிக்கக்கூடிய பறவை கோழி. கோழி மனுஷங்களாலையும் மற்றபடி காடுகள்லையும் கோழி பண்ணைகள்லையும் வளர்க்கப்படும் ஒரு பறவை, அனைத்துண்ணி பறவை. அது இதில் பெண்ணினத்தை பெடை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆண் பறவையை சேவல்னு கூப்பிடுறாங்க. இது உலகில் பில்லியன் கணக்கில் இது இருக்குது. இது எந்த ஒரு பறவை அதிகமாக இருக்குதுன்னு பார்த்தோம்னா இதுதான் அதிகமாக இருக்கும். இது பெரும்பாலும் இறைச்சிக்காகவும் முட்டைக்காகவுமே வளர்க்குறாங்க இந்த கோழிகளை. தமிழ்நாட்டிலேன்னு பார்த்தோம்னா நாமக்கல் மாவட்டம் கோழி பண்ணைக்கு ரொம்ப பெயர் பெற்றது. ரெண்டாவது சிவப்பு காட்டுக்கோழின்னு சொல்லுவாங்க. அப்புறம் சேவல் சண்டைக்காக சேவல்களும் வளர்ப்பாங்க. அப்புறம் மற்றபடி முட்டைக்காகவும் இறைச்சிக்காகவும் தான் இது வளர்க்கப்படுது. பெரும்பாலும் இதோட கோழியில் தலையில் கொண்டை கொஞ்சம் சின்னதாக இருக்கும், சேவலில் கொஞ்சம் பெருசாக இருக்கும். அப்புறம் நாட்டுக்கோழின்னு சொல்லுவாங்க. நாட்டுக்கோழிங்கிறது அது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அது வீடுகளில் பெரும்பாலும் வளர்க்குறது தான். அது உங்களுக்கு ரொம்ப அதோட இறைச்சி உடம்புக்கு ரொம்ப நல்லது. சூப் போட்டு குடித்தோம்னா எத்தனையோ சளி, இருமல் எல்லாத்துக்குமே அதோட இறைச்சி நாட்டுக்கோழியோட இறைச்சி நம்ம நல்லா சாப்பிடலாம். அப்புறம் இப்போ ஆர்கானிக் கோழிகள்னு சொல்லி வளர்க்குறாங்க. ஆர்கானிக் கோழிகள் அதோட இறைச்சி ரொம்ப ரொம்ப நல்லது. அது எல்லாமே ஒவ்வொரு ரேட்டாக இருக்கும். நாட்டுக்கோழி ஒரு ரேட்டு, அதே மாதிரி இந்த கோழியும் ஆர்கானிக் கோழியும் அதோட இறைச்சியும் ஒவ்வொரு இதாக சொல்லுவாங்க. பெரும்பாலும் இந்த கோழிகள் 6லேருந்து 7 முட்டைகள் வரையும் இடும். முட்டையிட்டு நல்லா குஞ்சு பொரிக்கிறதுக்கு அது 21 நாள் ஆகும். 20 நாள் 21 நாளில் குஞ்சு பொரிச்சிரும். அதுக்கு அடுத்து குஞ்சுகளை பெண் கோழி தான் நல்லா கூட இருந்து நல்லா வளர்க்கும். அப்புறம் இந்த கோழி சேவலோட சாப்பாடு என்னன்னா, அது புழு பூச்சிகள் மண்ணில் கிளறி நல்லா அது சாப்பிடும். இந்த மாதிரி தான் அதோட சாப்பாடெல்லாம் அது எடுத்துக்கிடும். அதனால் எல்லாமே மண்ணில் இருக்கிற எல்லாமே நல்லா அதில் இருக்கிற புழு பூச்சிகளை சாப்பிட்டதுனால எல்லாமே ரொம்ப அது ஹெல்த்தியாக நல்லா இருக்கும். அப்புறம் கோழிகள் குஞ்சுகளை அது ரொம்ப பாதுகாப்பாக வச்சுக்கிடும். இது பாருங்கள், இப்போ தண்ணிக்குள்ளே அந்த ஃபுட்டை வச்சுருக்காங்க. அதை கிளறி எடுத்து சாப்பிடுது நல்லா. சேவல்கள் சண்டைக்கும் வளர்ப்பாங்க. மற்றபடி கறிக்கும் அது அந்த கோயில்கள்லாம் பலி கொடுக்கறதுக்கு சேவல்கள் வச்சுருப்பாங்க. பெரும்பாலும் தமிழ்நாட்டில் தான் பிராய்லர் கோழி அதிகமாக உற்பத்தி செய்கிறாங்க. பல ஆண்டுகளாகவே தமிழகத்தில் இந்த பிராய்லர் கோழி குறித்து பல்வேறு வதந்திகள் வருது. அதாவது
அந்த கோழிகளுக்கு தவறான ஊசிகளை போட்டு நல்லா இது பண்ணுறதுனால அந்த கறியை சாப்பிடும்போது நிறைய நச்சுத்தன்மை அதில் கலந்து இருக்குது. அதனால் நிறைய உடல் சம்மந்தப்பட்ட எல்லா உபாதைகளும் வரும் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. இது நல்ல விதமாக வளர்த்து வச்சிருக்கிற கோழிகளை நம்ம நல்லாவே சாப்பிடலாம். கோழியோட இறைச்சிக்காக வளர்க்குற கோழியை பிராய்லர் கோழின்னு சொல்லுவாங்க. முட்டைக்காக வளர்க்குற கோழிகள் அதுவும் பிராய்லர் கோழிகள் தான். பெரும்பாலும் நாட்டுக்கோழிகள் அதிகமாக முட்டையிடாது. பிராய்லர் கோழிகள் முட்டைகள் அதிகமாக இடும். ஆனால் கோழிகளை நம்ம வளர்க்கும் போது அதுக்கு எந்த இது இல்லாமல் ஆரோக்கியமாக நல்லா வளர்க்கணும். இன்றைக்கி நம்ம கோழிகளை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம்.